வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காம லைட்டாக தெளித்து மட்டும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்புல உப்பு சேர்ப்போம், அதனால உப்பு இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை நான் ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பல்லாரி வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த உருண்டை குழம்புக்கு துவரம் பருப்பு சேர்த்தும் செய்வாங்க. நான் இன்னைக்கு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்து தான் உருண்டைகள் செய்ய போகிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காய கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கணும். புளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒன்று போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு உருண்டை. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உருண்டைகளை இந்த மாதிரி நம்ம வேக வச்சும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே உருண்டைகளை குழம்புலையே வேக வைக்கலாம். எங்கள் அம்மாலாம் குழம்புலையே தான் உருட்டி போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்தவொடனே ஒரு சில நேரம் அப்படியே கரைஞ்சிரும். அதனால நான் இந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்குவேன். உருண்டைகளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கீத்து தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் அதிகம் சேர்க்க வேணாம், 2 கீத்து அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் வேணாட்டி இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும்.
அவ்வளோதான், நம்மளோட உருண்டை குழம்பு சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான இந்த உருண்டை குழம்பை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.